எல்னினோவின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஏதோ இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் எல்னினோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஏன்னா அடுத்து வரப்போகிற வருஷத்திலும் இந்த எல்னினோ பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இருக்க போது. இந்த வருஷம் இருக்கக்கூடிய அந்த பகல் நேரங்கள்ல அதாவது பதிவாகக்கூடிய வெப்பநிலையை விட அடுத்த ஆண்டு மேலும் தீவிரமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு வருஷம் தான் வெயில், அடுத்த வருஷத்துல இருந்தா நமக்கு பழையபடி மாறிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துல இதை விட இன்னும் மோசமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பதிவாக காத்திருக்கு. அதற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வது அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம பார்க்கலாம். மழை ஏதாவது கிடைக்குமா, எந்த மாவட்டங்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, அந்த லைக் பட்டன் கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டன் கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எல்னினோனா என்னங்க, எதனாலங்க இந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாக தான் தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. எல்னினோவின் தாக்கம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதலே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ்ங்கிறது மார்ச்லேயே பதிவாயிடுச்சு. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல 42 வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய மாவட்டங்கள்ல 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதங்கள்ல, தற்போதைய ஏப்ரல் மாதங்களிலும் தொடர்ந்து இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. இது வெப்பநிலைன்னு சொல்றதை விட வெப்ப அலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மோசமாக ஒவ்வொரு நாளும் பகல் நேரங்கள்ல ஒரு வெப்ப அலையாகவே இதை நம்ம பார்க்கிறோம். சராசரியாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட தொடர்ந்து இது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக பதிவாகிட்டு இருக்குங்க. அதாவது அது 38 39 பதிவாக வேண்டிய இடத்துலலாம் 41 42ன்னு சொல்லி பதிவாகிட்டு இருக்கு பகல் நேரங்கள்ல. அந்த அளவுக்கு தொடர்ந்து வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ரொம்ப தீவிரமாக பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரப்போகிற மே மாதங்களில் பெரும்பாலான மாவட்டங்கள் வெப்ப அலையில் கண்டிப்பாக சிக்குங்க. சென்னை திருவள்ளூர் உட்பட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பல இடங்களும் நிச்சயமாக வெப்ப அலையில் தொடர்ந்து சிக்க இருக்கிறது. அடுத்த மாதத்திலும் இன்னும் தீவிரமான ஒரு வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பதிவாகும். அதாவது ஏற்கனவே 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 41 பதிவாகிட்டு இருக்கு. இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தொடர்ந்து பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு அசௌகரியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மே மாதம் மட்டுமல்லாமல் ஜூன் வரைக்கும், அதுதான் மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வெறும் மே மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வெயில் குறைஞ்சிருமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் ஜூன் 15ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பநிலையானது தொடர்ந்து தீவிரமாகவே காணப்படும். அந்த ஜூன் 15க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து சற்று நமக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அது ரொம்ப அதிகம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருஷம் ஜூன் மாதம் அந்த 15 தேதிகள் வரைக்கும் இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கோடை வெயில் காரணமாக தொடர்ந்து இப்போ நிறைய இடங்கள்ல பள்ளிகள் விடுமுறையில விடப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மே மாதங்கள்ல ஒரு கோடை விடுமுறையாக நம்ம பார்த்து வருகிறோம். அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துல முதல் வாரத்துல பொதுவாக பள்ளிகள் திறப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா இந்த ஆண்டு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பள்ளிகள் திறப்பு தேதியில சற்று நமக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வெயிலை பொறுத்தே இதுக்கான முடிவுகள் எல்லாமே எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜூன் மாதம் மத்தியில் வரைக்கும் இருக்கிறதுனால தொடர்ந்து பள்ளிகள் திறப்புகள் அப்படிங்கிறது தள்ளி போகலாம். அடுத்ததாக வரப்போகும் கனமழை. சரி, இந்த மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல தீவிரமாகவே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பல மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல வெப்ப அலை வீசிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் 24 28 தேதிகளுக்குள்ள பரவலாக மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இனி வருகிற நாட்களில் ஒரு சில மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது எல்லாம் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகுதான் மேக கூட்டங்களை கொஞ்சம் பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டத்திலேயோ அல்லது கோயம்புத்தூர் மலை பகுதிகளில் மட்டும்.
மலை பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது அந்த மேகக்கூட்டங்களை மாலை 4 மணிக்கு பிறகுதான் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நல்ல ஒரு இடியுடன் கூடிய மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகக்கூடும். நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூரோட தெற்கு பகுதி, அதே மாதிரி தேனி தென்காசியில் பொதுவாக அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஏப்ரல் இறுதி நாட்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மழை இருக்கும். ஆனால் கன்னியாகுமரியில கூட இப்போ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். இனி வருகிற நாட்கள்ல ஏப்ரல் மாத இறுதியில சற்று கணிசமான ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதனால தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஏப்ரல் 24 முதல் 30 தேதிகள் வரை கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கணும். அதனால தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சியில் ஒரு பக்கம் இருந்தாலும் கேரள மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளிலும், கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதிகள் எப்பங்க எங்களுக்கு மழை வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேரள மற்றும் கர்நாடக மாநிலங்கள் பெங்களூரு பகுதிகளாகட்டும், அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள் உடுப்பி, மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், ஆழப்புழா மற்றும் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாலக்காடு மற்றும் பல்வேறு பகுதிகள், கேரளாவில் இருக்கக்கூடிய திரிசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் கேரள மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் எதிர்பார்க்க முடியும். இதனுடைய எதிரொலியின் காரணமாக தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவில் தற்போதைய நிலவரப்படி வறண்ட வானிலையே காணப்படும். அதற்கு முன்பதாக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தாகணும். வட தமிழக உள் மாவட்டங்களில் கடுமையான ஒரு வறட்சி, குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம் இது போன்ற இடங்களில் கடுமையான ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை. நிறைய இடங்கள்ல மழை இல்லாம, மழை பெய்தே எங்களுக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது அப்படின்லாம் சிலர் சொல்லியிருந்தீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் அடுத்து வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏப்ரல் 28, 29 வேணா கொஞ்சம் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். உள் மாவட்டத்தில் ஏப்ரல் 28 மற்றும் 29 தேதிகளில் ஒரு மிதமான மழையோ அல்லது ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளோ இந்த மாத இறுதியில் வேணா கொஞ்சம் பதிவாகும். மற்றபடி வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமாக உள் மாவட்டங்களில், குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூரில் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக காணப்படக்கூடும். ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக காணப்படும். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வறண்ட வானிலை நிலவும். பகல் நேர வெப்பநிலை மற்றும் குறிப்பாக பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் ஒரு வெப்ப அலை பொறுத்தவரை சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் ஒரு வெப்ப அலை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடுமையாக வீச போகுது. எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.